நண்பர்களே, பப்ஜி மொபைல் கேம் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் கோலோச்சி இருந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சைனீஸ் ஆப்பெல்லாம் தூக்கி எறியும் போது அதோடு சேர்த்து இந்த பப்ஜி மொபைல் கேமும் வெளியே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த பப்ஜி நிறுவனம் என்ன பண்ணிக்காங்கன்னா மறுபடியும் உள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ மறுபடியும் இந்த பப்ஜி மொபைலுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி சரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறதில்ல, பேச போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜி மொபைல் கேம் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மொபைல் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்தியாவில், அதாவது உலகத்திலேயே அதிக ரெவென்யூ கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. இந்த இந்தியாவில் தான் இந்த பப்ஜி மொபைல் கேம் செம்மையான ஒரு கேம் விளையாண்டாங்க. அந்த கேம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது, நல்ல வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்கும் போது, திடீர்னு இந்த சைனீஸ் ஆப்பை தூக்குற மாதிரி பப்ஜி மொபைல் கேமையும் அதோடு சேர்த்து தூக்கிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க மறுபடியும் வரதுக்கு துடிக்கிறாங்க பல வழிகளில். இல்லை எங்களுடைய செக்யூரிட்டியை நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் அமைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படிங்கிற ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ணி மறுபடியும் இந்தியாவில் வரதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு $100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம், 100க்கு மேற்பட்ட நபர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளா 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 நிறைய கதைகளை விடுறாங்க உள்ளே வர்றதுக்கு. இப்போ அதை நம்முடைய மத்திய அரசாங்கம் பரிசீலனை எடுத்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கேம்னால நிறைய இளைஞர்கள் சூசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே இப்போ அதிரடியாக நம்மளோட தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சட்டசபையை கூட்டி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி அதை ஒரு தீர்மானமாக கொண்டு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அந்த மசோதாவை டைரெக்டாக நம்முடைய ஆளுநர் அதாங்க பன்வாரிலால் புரோஹித் இவர்கிட்ட கொடுத்து இதை சட்டமாக ஆக்குங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுவும் சட்டமாக வந்துருச்சு. பக்கத்து ஸ்டேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஆந்திரா தெலுங்கானா அவங்களெலாம் முன்னக்கூட்டியே உஷாராகி சட்டத்தை பாஸ் பண்ணி அது இப்போ நடைமுறைக்கு படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடும் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனி யாராலையும் ஒருவேளை இந்த பப்ஜி இல்லாமல் நிறைய மொபைல் கேமில் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்லைன் கேம், இந்த கேம் வழியாக நீங்கள் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ஃபைன், 6 மாதம் ஜெயில் பிடிச்சாங்கன்னா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த சட்டத்தை போட்டதுக்கப்புறம் பப்ஜி மொபைல் கேம் இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெவென்யூ வராத அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட்டுகளில் கூட வருமானம் வராது, ஜஸ்ட்டு ஃப்ரீயாக கேமை விளாடலாம், அவ்வளவுதான். இப்போ பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா பார்த்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் இந்த புதிய இதை நாங்கள் கொண்டு வர போகிறோம், எங்களுடைய சட்டசபையில் நாங்கள் தாக்கல் பண்ண போகிறோம், இது ஒரு சட்டமாக நாங்கள் கொண்டு வர போகிறோம், எங்களுடைய இளைஞர்களை இது ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அவங்களும் இதை சட்டமாக பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேரளா சொல்லவே வேண்டாம், முன்னாடியே அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப உஷார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பப்ஜி மொபைல் கேம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 1990களில் அமெரிக்கா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் ஆர்காட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு நார்மலாக ஒரு சின்ன லெவலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வீடுகளுக்கு கொண்டு வந்தாங்க. ஹவுஸ் கன்சோல் அப்படிம்பாங்க, அதாவது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸ்களில் பயன்படுத்துகிற மாதிரி அந்த கேம்ஸை அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கம்ப்யூட்டரில் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் வழியாக லோக்கல் நெட்வொர்க் கனெக்ஷன் மூலியமாக இந்த கேம்ஸை அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு லெவலில் இந்த கேம்ஸை அறிமுகப்படுத்துனாங்க, பெரிய லெவலில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லாம் ஆன்லைன் கேம்ஸ் விளாடுறாங்க, அதே மாதிரி டீமாக விளாடுறாங்க, அதே மாதிரி டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி கேம் வச்சுக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வின் பண்ணால் உங்களுக்கு 3 லட்சம், அதே மாதிரி டோர்னமெண்ட் ஃபீஸ் இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும், இந்த மாதிரிலாம் வச்சு டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. அது இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆப் வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங்க்கு. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கேமை ஃப்ரீயாக விளையாடலாம், ஆனால் உள்ளே போயிட்டு உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கொடுத்து
இந்த ஆட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஆப் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பப்ஜி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும் இந்த பப்ஜியோட செயல்பாடு எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து தடுத்து தகர்த்து மறுபடியும் எப்படி உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது இல்லை. பட் வருவாங்க. இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் சொல்கிறாங்களே, நாங்கள் வந்து $100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்தியாவில், 100க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படி இப்படின்னு பீலா விட்றாங்களே, கதை விட்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங்கை விட்டா உள்ளே வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மறுபடியும் இதை வந்து இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தளர்த்துவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து முழுக்க இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து எதுக்குறேன். ஆனால் நானும் ஒரு கேம் லவர் தான். பட் உள்ளே போயிட்டு டீப்பாக இந்த மாதிரி பணத்தை வச்சு விளையாடுறது வந்து நான் வந்து ஆதரவு தெரிவிக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.